ஓ அருளால எல்லாம் நல்லபடியா நடக்குது. நான் வேண்டிக்கிட்டபடியே 10 தேங்காய் கொண்டுட்டு வந்திருக்கேன். உன் சன்னிதானத்துல உடைச்சிட்டு நான் பரப்புறேன்ப்பா. என்னங்க இது? தேங்காய். அது தெரியுது, இங்கே உடைக்காம எடுத்துட்டு போறீங்க. சாமிக்கு உடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், உடைச்சிட்டேன். என் கேட்டியும் சட்னி அரைக்க கொண்டு வரேன். போடா பொறுக்கி. என் 10 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு உலகமா கஞ்சரை பார்த்ததே இல்ல. பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, எனக்கு அளிக்கப்படுகின்ற இந்த பாராட்டு விழாவிலே முக்கியமான ஒன்றை நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் நெஞ்சிலே நேர்மை உள்ளவர்களாகவும் நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாகவும் மக்கள் நலத்தை மட்டுமே சிந்திப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். நான் அப்படிப்பட்ட அரசியல்வாதிதான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எம்பி இருக்காரா? இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். நீங்க யாரியா? நான் ஒரு எம்பி தான். வாங்க உள்ள வாங்க. வாங்க பார்த்து வாங்க. பள்ளம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் எம்பியை நம்பி வந்திருக்காங்க தம்பி. உட்காருங்க, ஐயா அப்ப வந்துருவாரு. சாமி முனிசாமி குப்புசாமி உட்காருங்க. போங்கய்யா போங்க. ஐயா எந்த தொகுதிக்கு எம்பி? தொகுதியா? என் பேரு எம் பரமசிவம், சுருக்கமா எம்பின்னு கூப்பிடுவாங்க. ஏயா துப்புன? அங்க துப்புனத மூஞ்சில துப்புனையா? எழுந்திரியா? நான் எதுக்கு எழுந்திருக்கேன்? வெளியே போயா. உட பணம் கூட தலையா? நீயே உள்ள இருக்கும் போது நான் வெளியே போடுவேன். கொண்டுடுவேன். நானும் வரல வச்சு கொண்டு விடுவேன். வெளியே போன. விடா 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 விடா. டேய் எப்படி விடுன்னு என்ன இங்க தகராறு? யார் நீங்களா? ஏய் நீ வெளியே வாடா, உன் பட்டை கலட்டிடுறேன். ஐயா இவங்கெல்லாம் நம்ம தொகுதியை சேர்ந்தவங்க. நேத்து நீங்க மீட்டிங்ல பேசுனீங்களா? என் உயிர் உள்ளவரை இலவச உணவு, இலவச உடை, இலவச வீடு இவைகள் கிடைக்க அரும்பாடுபடுவேன். இவருக்கு உணவு தேவை, அவருக்கு உடை தேவை, அவருக்கு வீடு தேவை. அதுக்கே எங்க அழைச்சிட்டு வந்த? என்னங்குது? நேத்து மீட்டிங்ல பேசினாரியா? ஆனா இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னாரோ? எங்களுக்கு தானே. இல்ல எல்லாம் அவருக்கு தான் அர்த்தம். என்னங்குது? லட்சக்கணக்கில் எலெக்ஷன்ல செலவு பண்ணி ஜெயிக்கிறோம். வசதியை நாங்க தேடிக்காம உங்களுக்கு செய்வோம். போங்கயா. புரிஞ்சுக்கிட்டங்க. அடுத்த தடவை வாங்க பார்க்கலாம். வரேன் தம்பி. ஓட்டு போடும்போது மட்டும் தவி தவிட்டு போனீங்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? போற போக்குல உங்களுக்கு எல்லாம் கோமம் தான். அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராத. உனக்கு உனக்கு வீடு. ஓடுங்கடா ஓடுங்கடா. அவனுக்கு அட்ரஸ் எல்லாம் குறிச்சு வையா. ஏங்க ஆளு அடிக்கணுமா? அது இல்லையா, வர எலெக்ஷன்ல அவனுக்கு முன்னாடியே நம்ம ஆளுகளை அனுப்பி கள்ள ஓட்டு போடத்தான். அங்க வரீங்களா? ஏற்கனவே லிஸ்ட்ல 2000 பேர் இருக்காங்க. எப்படி நீங்க ஜெயிக்கிறீங்க? வணக்கம். வணக்கங்க. தலைவரே, என் தம்பியோட கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருது. நான் சொல்லல, அதேதான். அப்படியா? நீ என்ன பண்ற? ஒரு சுண்டக்கா லாயரா பார்த்து புடிச்சு சும்மா பேரு கேஸ் நடத்து, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் இதை முடிச்சு கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, நான் சொல்லல, இவர் தான். வணக்கம் தலைவரே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களைத்தான் தலைவரேன்னு சொன்னேன். அப்ப நான் துணை தலைவரா? ரொம்ப தமாஷா பேசுறீங்க பரமசிவம். அவர்கிட்ட நம்மளை பத்தி கொஞ்சம் விளாவரியா எடுத்து சொல்லுங்க. இவரு நம்ம தொகுதி வட்ட செயலாளர் எம்பி வாசுக்கு வலது பை வலது கை. ஒரு கேஸ் விஷயமா வக்கீல் வேணும்னு கேட்டாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன கேஸ்? இவன் என் தம்பி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணா? அட ஒரு ஏழை பொண்ணை கெடுத்துட்டான். இதுக்கு போய் கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி கேஸ் சொல்லவே இல்லையே. கேஸ் விஷயம் பூராவும் இதுல இருக்குங்க. கெடுத்தது உண்மையா இருந்தாலும் கோர்ட்ல ருஜு ஆயிட்டா கட்சிக்கு கெட்ட பேரு. அதனால தான் எம்பி இதுல ரொம்ப அக்கறையா இருக்காரு. அவரு ஜட்ஜை சரி கட்டிக்கிறேன்ட்டாரு. நீங்க ஒப்புக்கு வந்தா போதும். எதுக்கு கேஸ் கீஸ் எல்லாம்? பேசாம அந்த பொண்ணை கூப்பிட்டு நானே சமாதானப்படுத்தி வச்சிடறேன். ஆனா நான் கேட்கிற ஃபீஸ் கொடுத்துடணும். பணம் தானே, எவ்வளவு வேணாலும் கேளுங்க சார், தர்றேன். 1/2 பவுன்ல தாலி வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணு கழுத்துல கட்ட சொல்லுங்க. நீ என்ன வக்கீலா இல்ல கல்யாண புரோக்கரா? ஒரு ஏழை பொண்ணுடைய மானத்தோட விளையாடுறது உங்களுக்கு எல்லாம் சாதாரணமா போச்சா? சில்லறைய காட்டி என்ன விலைக்கு வாங்கலான்னு பாக்குறீங்களா? மரியாதை அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கல பின்னிடுவேன். நான் யாரு யாரோட ஆளுன்னு தெரியாம கையை நீட்டிட்டேன்.
உன்னையும் உனக்கு சப்போர்ட்டா வரவனையும் சேர்த்து உதப்பேன். போயா போயா இங்க போப்பா தள்ளுங்க அந்த பக்கம். சரியா நீ என்ன கட்டப்பொம்மன் நினைப்பா மீசை போடா. ஏப்பா கேஸ் வேணாட்டா விட்டுற வேண்டியதானே, ஏன் கையெல்லாம் நீட்டுற? இதுதான் உனக்கு கேஸே வர்றது இல்ல. ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அடி பின்னிருப்பல்ல. பின்னிட்டாலும் உள்ள வாங்க. ஆட்டோ வெயிட் பண்ணியா? யோ ஏன் பம்மி பம்மி வர? நண்பா வேற ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே எனக்கு எம்பிக்கு முட்டிக்கிடுச்சு. நான் உள்ள வந்தேன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிருவேன். அதனால நான் இங்கேயே இருக்கேன், நீ உள்ள போ. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடு, வந்து பின்னி விடுறேன். அங்க இருக்கீங்களா? இவர்தான் பிரபல வக்கீல் ராஜா. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நீங்க என்ன வக்கீலா இல்ல வஸ்தாதா? ஏன் கேக்குறேன்னா, உங்ககிட்ட கேஸ் நடத்த சொல்லி வந்தவங்க எனக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி கூட அடிச்சிட்டீங்களா? உடனே நம்ம பசங்க இல்ல அவசரப்பட்டு கைய கால வாங்கிடுவோம்னு சொன்னானுங்க. நம்ம பசங்க இருக்காங்களே, சொன்னா செஞ்சிருவானுங்க. கையில வேற திருப்பாசை தேர்வா வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், பாவண்டா வக்கீலு, வளர வேண்டியவரு, ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடாதீங்க, கூப்பிட்டு புத்திமதி சொல்லி அனுப்பலான்னு தான் வர சொன்னேன். தலைவர, எனக்கு கூட ஒரு சின்ன சந்தேகம். என்ன மாதிரி உங்களுக்கும் கை கால் இருக்குல்ல? ஏன் கேக்குறேன்னா, என்கிட்ட கூட ஒரு திருப்பாச்சத்தி அருவா இருக்கு. அதான் துள்ற கால பொதிய தாண்டா சுமக்கணும். என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கல, என் சக்தியை நீ புரிஞ்சுக்கல. இப்ப பாரு நான் யாருன்னு. ஏய் சாமி கண்ணு, வக்கீல் சார், என் பொண்ணை யாரும் கெடுக்கலீங்க. எதிர்கட்சிக்காரங்க பணத்தை கொடுத்து இவர் மேல பழிய போட சொல்லிட்டாங்க. அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். வக்கீல் சார், இனிமே நீங்க எங்களுக்காக வாதாட வேண்டாம். வர்றேன் தலைவரே. என்ன கதை மாறிடுச்சுன்னு பாக்குறியா? மாத்துனது நான் தான். எப்படி மாத்துறேன்னு பாக்குறியா? வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் உன் மகளும் எங்க இருக்கிறதா உத்தேசம்? இங்கயா இல்ல அங்கயா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன். அதுக்கு அவன் கொடுத்த பதில் தான் இந்த வாக்குமூலம். வக்கீலே, நான் நினைச்சா உன் கதையவே முடிச்சிட முடியும் தெரியுமா? யோ ஸ்டார்ட் பண்ணியா, சீக்கிரம் போயா, ரெடி அடிச்சிருவாங்க இவருக்கு. பூனையோட மிரட்டலுக்கு எலி பயப்படலாம் எம்பி சார், ஆனா புலி பயப்படாது தெரியுமா? பயப்பட மாட்டியா? ஏய், காட்டு யானை எதிரில் வந்தா கட்டெரும்பு ஒதுங்கிக்கிறதா புத்திசாலித்தனம். இந்த கட்டெரும்பு காலுக்குள்ள சிக்காது தலைவர, காதுக்குள்ள பூந்து கொடைஞ்சிரும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உன்னை கண்ணா பின்னா நீ இழுத்து அடிச்சிருவேன். தாடி வச்சிருக்கேன்னு பாக்குறியா? பயங்கர கேடி அண்ணா, ஜாக்கிரதை. யோ, கண்ணா பின்னாடி பேசிட்டு போறான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இல்ல தலைவர, இந்த மாதிரி ஆளுங்கட்டலாம் பம்பே வச்சு கூடாது, ஏன்னா நோண்டிடுவானுங்க. எம்பி ஐயா இருக்காங்களா? இருக்காரு. ஏன் மாலை போடவா? ஆமாங்க. ஏயா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? ஏன் பிரதர், நான் பயந்து ஓடியாந்து நினைக்கிறியா? அதான் இல்ல, எம்பி உன்னை திட்டி எனக்கு கண்ணாப்பண்ணு கோவம் வந்து நான் அந்த ஆளை அடிச்சாலும் அடிப்பேன், ஒன்னு அடிச்சாலும் அடிப்பேன், என்னையே நான் அடிச்சுக்கிருவேன். நாளை பின்ன மனசுதான் வரக்கூடாதுன்னு தான் வந்துட்டேன். ஒரே மாதிரி 5 பேர் நடந்து வராங்க, அபூர்வ சகோதரிகளா? என்னது இது? ராஜா, உங்க அக்கா வராங்க. இதுக்கு தான் நான் உன் கூட சேரவே கூடாது, ஒரு நல்ல மனுஷனை கெடுத்துருவியே. குட் மார்னிங் சிஸ்டர். இது ராத்திரி. அதுதான் சூரியனை காணோம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் குடிக்கவே இல்லை. குட் நைட் ராத்திரி சிஸ்டர். நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடித்தாங்க.
ராஜா வீட்டுக்கு போலாம் வா. ராஜா ஆந்துடா. சத்தம் போடாத, அம்மா முழிச்சிருவாங்க. ராஜா அம்மா வெட்டி முறிச்சு கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான்ல, தட்டு நிறைய சோத்த போடு. ஏமா அவன் சாப்பிடும் போது எதுவும் பேசாதேன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். ஏன் ரோஷம் வந்து சாப்பிடாம எழுந்திருச்சு போயிடுவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் மானசம் செய்யற காரியம்டி. நீ உள்ள போமா, நான் சாப்பாடு போட்டுக்கிறேன். நீ இப்படி அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்கறனால தான் அவன் திருந்தவே மாட்டேங்கிறான். கால்லாம் சம்பாதிக்கிற துப்பு கிடையாது, இதுல குடி வேற. அக்கா சம்பாத்தியத்துல வயிறு வளர்க்கிறோமேங்கிற அவமானம் ஆம்பளையா பிறந்தவனுக்கு இருக்க வேண்டாம். நான் என்ன சம்பாதிக்க மாட்டேன் நான் சொன்னேன். அயோக்கியனுங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்க என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அதனால கேஸும் வரல, ஃபீஸும் வரல. உன்னை விட அறகுறையா படிச்ச வக்கீல் எல்லாம் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறப்போ நீ மட்டும் அரிச்சந்திரனா வாழுங்கிறியே, இது நடக்கிற காரியமா? அதுக்காக தொழில் தர்மத்தை குழி தோண்டி அப்போதைக்கு முடியும். அப்பா செத்ததுக்கு அப்புறம் பெத்தவளையும் கூட பிறந்தவளையும் காப்பாத்த வேண்டியது ஆம்பளை பிள்ளையோட தர்மம். அது கூட உனக்கு தெரியாம போச்சேடா. தாகத்தை தீக்காத தண்ணி, பசிக்கு உதவாத சோறு, ஆபத்துக்கு உதவாத புள்ள, இந்த மூணு இருக்கிறத விட இல்லாம போறத மேலுடா. அவ்வளவுதானே? என்ன செத்து போன்னு சொல்லாம சொல்லிட்டேன்ல, இப்பவே செத்து போறேன். நீ போய் நிம்மதியா இரு. ராஜா விடு. என்னமா அது? ராஜா 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 டேய் நில்லுடா. விடு என்ன? நான் சொல்றது கேளு. விடு. ராஜா நில்லுடா. நான் சொல்றது கேளு. விடு. ராஜா விடு என்ன? விடு. ராஜா என்னடா? நீ அவனை தொடாத. ராஜா ராஜா அந்த கேண்டீன்காரன் பரமசிவம் பயலோட சேர்ந்து தாண்டி தினம் இவனும் குடிச்சு கெட்டு போறான். இன்னைக்கு அவன் இங்க வரட்டும், அவனை பேய் ஓட்டேனா இல்லையான்னு பாரு. அட பாவி, ரோட்ல பொண்ணு பிறந்து கண்ணுக்கு தெரியல உனக்கு இன்னும் அந்த நினைப்பா? என்ன அடிச்சிட்டு போற? உள்ள இருக்கிற கிழவிக்கு பயந்து ஓடியாந்தா வெளியில உள்ள கிழவில அடிச்சிட்டு போற. இன்னைக்கு ராசி பலனே அதுதானா? சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டாச்சு. என்ன டிஃபன்? பழையது. பழையதா? ஏன்? ராத்திரி நீயும் சாப்பிடல, அதனால நாங்களும் சாப்பிடல. காலை கொஞ்சம் ஒழுங்கா வையேண்டா. உனக்கு ஏன் இந்த சிரமம் எல்லாம்? காசு கொடுத்தா பேசாம நானே வாங்கிப்பேன்ல. நீ என்ன வாங்குவேன்னு எனக்கு தெரியாதா? குவார்ட்டர், ஆஃப், இல்லைன்னா ஃபுல்லு. மூணும் வாங்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணுதான் வாங்குவேன். இதானே வேண்டாங்கிறது. ஆபீஸ்ல இருந்து வரும்போது நானே போய் ஷூ வாங்கிட்டு வரேன். அம்மா கிட்ட சண்டை போடாம ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போடா. இந்த முடிய கொஞ்சம் வெட்டிக்க. என்ன மன்னிச்சிடுமா, இனிமே நான் குடிக்கல. பாரு, வேணும்னா 4 அடி அடிச்சிடு. இப்படி பேசாம இருந்தே என் மனசு தாங்காது. டேய், உங்ககிட்ட பேசாம இருந்தா எனக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீ மட்டும் பிள்ளையா இருந்தா இத பத்தி எல்லாம் நான் பெருசா ஒண்ணும் கவலைப்பட மாட்டேன். ஒரு பொண்ணையும் தானே சேர்த்து பெத்து வச்சிருக்கேன். அவ கல்யாண வயசு தாண்டிட்டு இருக்காடா. கத்திரிக்காய் முத்தினா கூட சந்தையில விலை போகாது. நான் அவளை கரை சேர்க்கணுங்கிறத நீ மறந்துட்டியப்பா. கவலைப்படாதமா, என்ன மாத்திக்க முயற்சி பண்றேன். ஏய், அதோ அங்க நம்ம ஸ்கூல் தெரியுது பாருங்க. ராஜா, ராஜா
ஏன் ராஜா, செல்வி உன்னை பார்க்க வந்தப்ப ஏன் பேசலன்னு எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். பதிலே சொல்லாம படுத்துட்டு இருக்கியே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளை பார்த்த நீ எங்க இருக்க, எப்படி இருக்கேன்னு 2 வார்த்தை பேசினா குறைஞ்சா போயிடுவேன். இன்னைக்கு என்ன பார்த்துப்ப சொல்லி வேதனைப்பட்டா. உங்களுக்குள்ள 1000 வருத்தம் இருக்கலாம், இருந்தாலும் நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லைன்னுதா என் மனசுக்கு படுது. உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லடா. நினைச்சு பார்த்தாதான் நட்பு, நெருங்கி போனாதான் உறவு, விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். என்னது கசங்காம கொள்ளாம அப்படியே வந்திருக்கு. நம்ம தலையில ஸ்ட்ரைட்டா சுரங்கப்பாதையே இருக்கா? அடச்சை. ஏன் பிரதர் சாப்பிட்டாச்சுல, கிளம்பலாமா? உன் கேண்டீனை விட இந்த இடம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் இதா. அது பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சார் மன்னிச்சிருங்க சார். வேண்டா, ஒரு எம்பி உட்கார்ந்துருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் மேலே தண்ணி ஊத்துறியா நீ? சார் உங்க கால் பட்டனால தடுமாறி வழியை என் மேல போடுங்க. எடுத்து பேசுற நீ ராஸ்கல். வேற இவமா என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? இதுக்கே என்ன கோச்சுக்கிறீங்க? இப்ப நான் என்ன பண்றது? எதுக்கு வச்சிருக்கேன் சால்வ போச்சுக்கிங்க. ஏ மச்சி, எங்க எம்பிய கிண்டல் பண்ணி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனீங்க. இதோ இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். ஹலோ ராஜா, என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும்.
ஆமா, இங்க என்ன விஷயமா வந்தீங்க? சார், ஹோட்டல்ல இவங்கெல்லாம் கலாட்டா பண்ணதா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவர் தான் ஹோட்டல் மேனேஜர். ஹலோ, இந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட். ஓகே, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க புறப்படுங்க. தேங்க்ஸ். சலீம், அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வாங்க. எஸ் சார். என்ன ராஜா, சாப்பிட்டியா? இல்ல. ஒரு நாளைக்கு நான் வரலன்னா நீ முதல்ல சாப்பிட கூடாதா? சாரிடா, ஆபீஸ்ல ஓவர் டைம் போட்டுட்டாங்க. செய்யலைன்னா அந்த மேனேஜர் சிடுவா. யார் யாரோ லீவ் போட்டதுக்கு நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. மத்தியானம் கொண்டு போன லஞ்சு கூட என்னால சாப்பிட முடியல. ஏமா, இங்க ஒரு சோப்பு வைக்க கூடாதா? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாதம் போடுமா? வா ராஜா. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? இப்ப நீ எங்க இருந்து வர? ஆபீஸ்ல இருந்தா வரேன். உண்மையா? எங்கே உன் தம்பி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு பாப்போம். என்ன மாதிரி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தியம் பண்ண சொல்ற? பண்ணு. சத்தியமா நான் ஆபீஸ்ல இருந்தா என்ன மன்னிச்சிடுமா. தம்பி தலையில அடிச்சு போய் சத்தியம் பண்றதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. நான் ஒருத்தரை விரும்பி அவர் கூட பழகிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவர் கூட தான் சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன். ஹலோ ராஜா, உள்ள வாங்க. என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ப்ளீஸ் சிட் டவுன். நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜா. என்ன விஷயமா வந்தீங்க? நான் கௌரியோட கல்யாண விஷயமா பேச வந்தேன். ராஜா, பேப்பர்ல நியூஸ் பாத்தீங்களா? ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த கட்சி 1-2 ஆகி 2-3 பொழந்து இப்ப 4-5 செதறத்து கூட வாய்ப்பு இருக்கான். ஆமா, உங்க வக்கீல் தொழில் நல்லா இருக்கா? நான் கௌரியோட கல்யாணத்தை பத்தி பேச வந்ததா சொன்னேன். நடக்காத காரியத்தை பத்தி எதுக்கு பேச வந்தீங்க? எது சார் நடக்காத காரியம்? கௌரியோட கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு தயாரா இல்லாத நீங்க எதுக்கு சார் அவளோட பழகுனீங்க? சும்மா ஜாலிக்காகவா? லுக் மிஸ்டர், நான் குடிகாரனா இருக்கலாம், சம்பாதிக்க தெரியாதவனா இருக்கலாம், ஆனா பாசம் இல்லாதவன் இல்ல. என் கௌரியோட வாழ்க்கையில எவனாவது விளையாட நினைச்சா அவன் யாரா இருந்தாலும் சரி தொலைச்சிருவேன். பேசி முடிச்சாச்சா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? கௌரியோட கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது நானா? ஒண்ணு நீ, ரெண்டாவது உங்க அம்மா. உங்க 2 பேரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் கௌரிய கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு வரா. கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுக்கிட்டு வருஷ கணக்கு அவளுக்காகவே காத்துட்டு இருக்கனே. ஏன்? கௌரியோட குணத்துக்காகவும் அவளுடைய நல்ல மனசுக்காகவும் தான். சாரி சார், புரியாம பேசிட்டேன். தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. கூடிய சீக்கிரம் உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். நீ ஏன்டா சுரேஷ பார்க்க போன? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தானே ஆகணும். அதை விடு, இப்ப நீ என்ன சொல்ற? கல்யாணம்னா நீ நினைக்கிற மாதிரி உடனே நடக்கிற காரியம் இல்ல. அதுலயும் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் போதுங்கா, நீ நம்ம குடும்பத்துக்காக உழைச்சது போறோம். அம்மாவை பத்தி கவலை விட்டுரு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். ராஜா ப்ளீஸ்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன சொல்லுக்கா? சரிடா, நீ சொன்ன மாதிரி என் வாழ்க்கையை தொடங்க நான் சம்மதிக்கிறேன். அதே நேரத்துல செல்வியோட வாழ்க்கையை பத்தியும் நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
வாங்குறீங்க? இடியட்ஸ் வாங்கடியா. யாருன்னா நீ? ஓ மாமா. என்ன ஓய்? குதிரை இவ்வளவு பக்கத்துல ஓட்டினா கண்ணுல மண் விழுங்குற அறிவு வேணா உனக்கு? குதிரை வேகமா வரப்போ கண்ணுல மண்ணு விழுமேங்கிற அறிவு உனக்கு வேண்டாம்? படிக்கும்போது கண்ணை மூடிட்டா படிப்பாங்க. நீ குதிரை ஓட்டி பழகிறதுக்கு இது என்ன உங்க அப்பா விட்ட இடமா? நீ மட்டும் எங்க வேணாலும் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு இது உங்க அப்பா விட்டடமா? நான் எங்க வேணாலும் ஓட்டுவேன், எப்படி வேணாலும் ஓட்டுவேன். ஓட்டுவீங்கடி. குதிரை மேல ஏறிட்டா உனக்கு என்ன ஜான்சி ராணி நினைப்பா? ஓகே சாரி. போதுமா? செய்யறது நீ செஞ்சுட்டு சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? சாரின்னு சொன்னா வருத்தப்படுறேன்னு அர்த்தம். மேற்கொண்டு எதுவும் பேசக்கூடாது. பேண்ட் சட்டை போட்டுக்க இது கூடவா தெரியாது? நீங்க எல்லாரும் ரோட்டை நல்லா அடைச்சிட்டு வாங்கடி. எருமைங்களா, கொஞ்சம் வழி விடுறதானே? என்ன சொன்ன? ஆண் சத்தம் கேட்டீங்கல்ல, வழி விடாம போனதுனாலதான் எருமைன்னு சொன்னேன். You stupid. இப்ப என்ன செய்யறோம் பாரு. வணக்கம் சார். மார்னிங் சார். வாங்க. காலேஜுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. பேஷ். அங்க என்ன பார்வை? நீங்க வழி மறிச்சது, ரொம்ப பண்ணது, ஸ்கூட்டர் தள்ளி விட்டது எல்லாம் சொல்லிட்டாரு இவரு. ததா இவருக்கு பொய் புகார் பண்றதே பொழப்பு சார். பொய் புகார் ஏன் பண்ணணும்? ஒய் 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 ஒய். சொல்றேன் சார். போன மாசம் பிரியாவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னாரு. அதுக்கு இவர் அவ கண்ணத்துல அரைஞ்சிருக்கா. இவளை பழி வாங்குறதுக்காக பிரியாவோட அப்பா கிட்ட போய் இவரு பொய் புகார் பண்ணிருக்காரு. சார் இந்த எனக்கு ரெண்டு காது இருந்தாலும் ஒருத்தர் சொல்றதா கேட்க முடியும். நீ சொல்லுமா. நேத்து என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னார் சார். நான் கைய வாங்கினேன், அதுக்காக உங்ககிட்ட வந்து புகார் பண்ணிருக்காரு. சொல்லுங்களேண்டி. சார், உங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிருந்தா அவளும் ஏமாதிரி தானே செஞ்சிருப்பா. யூ ஆர் கரெக்ட். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் சுத்த பொய் சார். மிஸ்டர் ராஜா, என் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி எனக்கு தெரியும். குறிப்பா செல்வியை பத்தி நல்லாவே தெரியும். அவ குறும்புக்காரி தான். ஆனா ஒரு எறும்பை கூட இன்சல்ட் பண்ண மாட்டா. ஐ நோ ஹர் கேரக்டர் வெரி வெல். Will you please get out? சார், எழுந்து போகல நேரா போலீஸை கூப்பிடுவேன். Get out. Are you happy? Thank you sir. இனிமே கரெக்டா பண்ணா நேரா போலீஸுக்கு போயிடுங்க. ஓகே சார். ஹலோ. பெண்கள் ரொம்ப புத்திசாலிங்கிறத நேத்து நிரூபிச்சிட்டீங்க. நமக்குள்ள இனி எதுக்குங்க சண்டை? சமாதானமா போயிடலான்னு தான் இப்ப வந்தேன். அப்படி வாங்க வழிக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது எப்படிங்க நீங்க சொன்னது அப்படியே நம்பிட்டாரு உங்க பிரின்சிபல்? அது ஒரு வாத்துங்க. வாத்துனால வாத்து உலகமகா வாத்து. பொம்பளைங்க சொன்னா அப்படியே நம்பிடும். ஏன்னா அது ஒரு சபல கேஸ். பார்த்து அப்படி ஒண்ணும் தெரியலையே, ரொம்ப பாவமா இருக்காரு. அட நீங்க வேற. அதுக்கு சபலம் இல்லைன்னா அந்த நரச்ச தலையில எதுக்கு டை அடிக்கணும்? அந்த குரங்கு மூஞ்சிக்கு பெரிய ஆணழக நினைப்பு இல்லடி? என்ன சொன்னீங்க? வாத்து சபல கேஸ், அப்புறம் குரங்கு மூஞ்சி. குரங்கு மூஞ்சி அது போறோம். எதுக்கு? எல்லாத்தையும் டேப் பண்ணிருக்கேன். உங்களை பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட வேணாம். ஐயோ ஏயா, திட்டம் போட்டு தானே இதெல்லாம் பண்ணிருக்கேன். பாருங்கடி இந்த அநியாயத்தை. குடியா. ஆம்பளைகளும் புத்திசாலின்னு நிரூபிக்க வேண்டாம். வரேன். சார் எங்களை காலேஜ் விட்டே நிறுத்திடுவாங்க சார். சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம். ஐயோ, நான் அந்த பாவத்தை எல்லாம் செய்ய மாட்டேன். அது உங்க பிரின்சிபலே செய்யட்டும். ஐயோ என்னடி இப்படி வசமா மாட்டிட்டோம். நான் போய் வாங்கிட்டு வரேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க ரொம்ப புத்திசாலி சார். எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்குறீங்களா சார்? எங்க போகணும் நீ? எனக்கு ஒன்னும் ப்ரோக்ராம் இல்ல, எங்க வேணாலும் போலாம் சார். அந்த கேசட் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க சார். ஆம்பளை நெருங்கி வந்தா கூட பொம்பளை விலகி போறதுதான் பெண்மைக்கே பெருமை. இதுக்காக தான் நான் அவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன். எடுத்துப்போ. Thank you.
நான் இங்க நிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சார். ஏன் இப்படி கேக்குற? ஆம்பளை நெருங்கி வந்தா கூட பொம்பளை விலகி போறதானே பெண்மைக்கே பெருமை. ஏன் அழற? எங்க அப்பாவை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு? ஏதோ மோசடி கேஸா. ஆனா எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. ப்ளீஸ் எங்க அப்பாவை காப்பாத்துங்க. செல்வி சொன்னதும் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். நீங்க சிட் ஃபண்ட் பணத்துல 15 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணதா போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அது உண்மைதான். எனக்கு எல்லாவித கெட்ட வழக்கங்களும் உண்டு. அதுக்காக ஏராளமான பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேன். ஏழைங்க கஷ்டப்பட்டு அவங்க எதிர்காலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை மோசடி பண்றோம்னு தெரிஞ்சே தான் செஞ்சீங்களா? என் மகளுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். எப்படியாவது என் மானத்தை நீங்க தான் காப்பாத்தணும். நான் இப்ப சொல்ல போறதை கேட்டு நீ அதிர்ச்சியோ ஆத்திரமோ அடைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ஏன் சஸ்பென்ஸாவே பேசுறீங்க? முதல்ல ப்ராமிஸ் பண்ணு. மற்றவங்களை போல அடிக்கடி கொள்கையும் குணத்தை என்னால மாத்திக்க முடியாது. உங்க அப்பாவுக்காக நான் வாதாட முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? சாரி, நீ வேற வக்கீல் ஏற்பாடு பண்ணிக்க. அம்மா செல்வி, உனக்கு ஆறுதல் சொல்ற மனநிலைமை எனக்கு இல்லம்மா. இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் நடந்ததே நினைச்சு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும்? ஆமாமா, நீங்க எங்களோடயே பெங்களூருக்கு வந்து உங்க அண்ணா மாதிரி அங்கேயே தங்கி படிக்கலாமா? சொல்லேடா வினோத். அத்தை சொல்றதான் கரெக்ட். நீ எங்க வந்துடு. நீங்க என்ன பார்த்ததும் உடனே வெளியே போன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க அப்படி சொல்லியிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். காரணம், அன்னைக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லாம வெளியே போன்னு சொன்னது நான் தானே. கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் எங்க அப்பா செஞ்ச தவறு எனக்கு தெரிஞ்சது. உங்களை புரிஞ்சுக்காம நான் விலகி போனேன். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவீங்கிற நம்பிக்கையில காத்துட்டு இருக்கேன்.
புறப்படலாமாண்ணே? என்ன நான் அப்படி பாக்குறேன்? இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னைக்கு இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு ராஜா கிட்ட சொல்லு. போலாமா? உங்களை பாக்குறதுக்கு பத்திரிகை நிருபர் சரளாவும் போட்டோகிராஃபர் வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு போட்டோ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்க வந்தீங்க நீங்க? உங்களை பேட்டிக்கானதா சார் வந்திருக்கோம். நீங்க தான் பேட்டி எடுக்காம பத்திரிகையில் எழுதுவீங்களே, அப்புறம் எதுக்கு பேட்டி? ஏன் சார், நாங்க அப்படி ஒண்ணும் எழுதலையே. எழுதலையா? சொல்லியா நீ? எம்பி வாசு ரூபாய் 30 கோடி செலவில் சிங்கப்பூரில் நவீன ஹோட்டல் ஒன்றை கட்டுகிறார் அப்படின்னு போன வாரம் உன் பத்திரிகையில நீயே கொட்டையா எழுதிட்டு இல்லைன்றியம்மா? ஆமா சார், ஆதாரத்தோட அந்த செய்தி உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுதினேன். மக்களுக்கு உண்மை சொல்றது தப்புங்களா? பொய்யனா நீங்க மறுத்திருக்கலாமே. எதுக்காக மறுக்கணும்? நீங்க உண்மை எழுதிட்டா மட்டும் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? தேர்தல் நேரத்தில் எவ்வளவோ வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். லஞ்சம், வறுமை, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம், விலைவாசியை குறைப்போம்னு. தேர்தலுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குதா? இல்ல அந்த ஜனங்கள் தான் வந்து கேக்குறாங்களா? இந்த பாரு, இதெல்லாம் எங்களால செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க செய்ய மாட்டோம்னு அந்த ஜனங்களுக்கும் புரியும். அதனால உங்க பத்திரிகை தேவையெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. பொம்பளைங்கிறதுனால தோட விடுறேன். இனிமே என்ன பத்தி கேவலமா எழுதாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்ல அசிங்கமாயிடும். Get out. Get out. பேட்டி எடுக்க வந்துட்டானுங்களா? பேட்டி. யோ, சீக்கிரம் வந்து இந்த வண்டி பிடிக்க. இருங்க சார், டேங்க் ஃபுல் பண்ணா. என்னையா டைம் ஆகுது, சீக்கிரம் போட சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம். யோ வாங்க சார். ரெண்டு லிட்டர் பெட்ரோல் போடப்பா. இருப்பா, மத்த வண்டிக்கெல்லாம் போட்டு தான் வரணும். பிரசவ கேசப்பா, வலியால துடிச்சிட்டு இருக்கு, சீக்கிரம் ஆஸ்பத்திரி போகணும். போடப்பா. தாங்க முடியல. ஏய் இருங்க சார், ஆட்டோக்கு போட்டு வர்றேன். கவோதி பசங்களா? ஏன் சார் வேலைக்காரங்களை தரக்குறைவா பேசுறீங்க? பாவம் பிரசவ கேஸ், அவங்கள தான் முதல்ல அனுப்பணும். என்ன பெரிய பிரசவ கேஸ்? வண்டியில உட்கார்ந்து யாரு? அவங்கள மாதிரி பரிதேச கூட்டமா? எம்பி வாசு இவர் பேச்ச கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் மீட்டிங் வெயிட் பண்றாங்க. நாங்க லேட்டா போனா என்ன வருது? அவங்க கொஞ்சம் லேட்டா போனாலும் ஒரு உயிர் போயிடும். நீங்க லேட்டா போனா கூடயே முழுகி போயிடும். சரியான நேரத்துல இவர் போய் மீட்டிங்ல பேசுறதுனால இந்த நாட்டுல பாலும் தேனுமா ஓட போகுது. இந்தம்மா வாயை கொஞ்சம் அடக்கி பேசு. உங்க ஆளு முதல்ல வாயை அடக்கி பேச சொல்லுங்க. முட்டாள்தனமா பேசுறாரு. ஏய் வாய் மூடுறி. நீ வாயை மூடுறா. இஷ்டம் இருந்தா வெயிட் பண்ணி பெட்ரோல் போட்டு போங்க, இல்ல வேற பங்குக்கு போங்க. ஓட்ட வாங்கிட்டு ஆட்டம் போடுறானுங்க அயோக்கிய பசங்க. என்ன தலைவரே இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா? அவ வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கொஞ்சம் விசாரி. அம்மா ராஜா, என்னம்மா, என்ன நடந்துச்சு? எம்பி வாசுவோட ஆளுங்கெல்லாம் பேட்டியை நாசம் பண்ணிட்டு அம்மாக்கு இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்பளமா நொறுக்கிறேன் சார். வாங்க இன்ஸ்பெக்டர். டேய், ஆளை வச்சு ஏன் வீட்டை அடிச்சு நொறுக்குற? ராஜா, இன்னைக்கு உன் வீட்டை தர மாட்ட வாக்கல. விடுங்க சார். என்ன திமிரா பேசிட்டு போறான் பாத்தீங்களா சார்? இவனை குண்டா சாக்கில பிடிச்சு உள்ள தள்ளுங்க. ஏய், பதவி இருக்கு, நாட்டமா போடுறேன், க்ளோஸ் பண்ணிடுவேன். வாய் கொழுப்பா பேசுறான், பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ராஜா பேசாம போக மாட்டேன். ஜீப் ஏத்துங்க அவனை. எங்க அம்மா உடம்புல இருந்து ரத்தம் சிந்த வச்சுட்டல, அத ஓ உடம்புல இருந்து எடுக்க விட மாட்டேன். சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வரீங்களா ப்ளீஸ்? விடுங்க சார். என்ன? காம் டவுன் ராஜா, காம் டவுன் ஐ சே.
படிச்சவர் நீங்க நீங்களே இப்படி செய்யலாமா? என்ன சார் என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கானா? இட்ஸ் ஆல் ரைட். போங்க என்னையா கூட்டாங்க? போங்க போங்க. கம் ஆன் கெட் இன்டு தி ஓகே. கம் ஆன். என்ன சார் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னைய சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க? என்ன செஞ்சு அந்த பொடி பையன்? என் குரல் டெல்லி வரைக்கும் கேட்கும் தெரியுமில சார். நீங்க செஞ்சதுக்கு பதிலா தான் அவன் திருப்பி செஞ்சதா சொல்றான். நியாயமா பார்த்தா நான் உங்க 2 பேரும் மேலே தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா வரும். அவன் சட்டம் படிச்சவன், கோர்ட் வரைக்கும் போவான் சார். போயிடுவான் அவன், போக விட்டுருவான அவன் தலையை எடுத்துருவேன். எதுக்கு சார் அந்த அளவுக்கு பிரச்சனை வளர்க்குறீங்க? உங்க அந்தஸ்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவன் தான் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு என்கிட்ட மோதுறான். இனிமே அந்த மாதிரி நடக்காம அவனை நான் பர்சனலா கண்டிச்சு வைக்கிறேன். பர்சனலாவா? யோ, உங்களுக்கு ஏன் அந்த வெட்டி வேலை? தொழில் ரீதியா இல்ல சார், வாழ்க்கை ரீதியா. என்ன சொல்றீங்க நீங்க? நான் உங்க அக்காவை தான் சார் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓஹோ, அதனால தான் உங்ககிட்ட இதை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் சார். சார் நீங்க போங்க. தேங்க்யூ சார். என்ன சார் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு, சும்மா விட்டுட்டீங்க? அவருக்கு உறவு பிரச்சனை, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு கௌரவ பிரச்சனை. நான் என்ன செய்யணுமோ அதை செய்யாம விட மாட்டேன். அதானே பார்த்தேன். வெளியில விட்டா ஊரை கூட்டிடுவீங்க. போங்க உள்ள. எம்பி வாசனுடைய பலம் என்ன தெரியாம மோதிட்டான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டான்ல மச்சி, இனிமே நம்ம பக்கமே வர மாட்டானே. எழுதாதன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப எங்க எம்பியை பத்தி பேப்பர்ல எழுதுறியா? அதுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போறோம். தலைவர் வருவாரு, தயாராரு.
ரொம்ப பயப்படுறியம்மா. இந்த பயம் என்ன பத்தி பத்திரிகையில எழுதும் போதுல இருந்திருக்கணும். ரொம்ப லேட்டுமா. இந்த பாருமா, நான் ஒரு மாதிரியானவன். எனக்கு நல்லது செஞ்சா நல்லது செய்வேன், கெட்டது செஞ்சா நானும் கெட்டதுதாம்மா செய்வேன். நீ என்ன செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியும், நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தான் தெரியும். என்னடா என்னடா டேய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? புது புத்தகம்டா, கொஞ்சம் புரட்டுங்க. ஹலோ செல்வி, நான் வினோத் பேசுறேன். என்ன தேடிட்டு யாராவது வந்தாங்களா? இது வரைக்கும் யாரும் வரலையே. வந்தா இருக்க சொல்லவா? யாரும் வந்து கேட்டாலும் நீ உள்ள இருந்தபடியே நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. ஏன் அப்படி சொல்ற? MP வாசுவால எனக்கு ஆபத்து உண்டாயிருக்கு. ஆபத்தா? என்ன சொல்ற நீ? அது வந்துமா, நான் நேர்ல சொல்றேமா. பதில் சொல்லிக்கிட்டே கூட நடந்து வரலாம்டா. பதில் தானே? விலக சார், இவர்தான் பொண்ணோட அப்பா. ஓபன் பண்ணியா? வினோத் காணாம போய் 4-5 நாள் ஆச்சுங்கிற. உடனே வந்து என்கிட்ட சொல்லாம இத்தனால என்ன பண்ணிட்டு இருந்த? எங்க அண்ணன் எங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாம் போய் விசாரிச்சேன். என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? எதுக்கு கண்ட இடத்துல எல்லாம் போய் தேடணும்? வினோத் உங்ககிட்ட போன்ல பேசும்போது MP எல்லாம் உனக்கு தொந்தரவு வரும்னு சொல்லியிருக்கானா இல்லையா? சொல்லுச்சு. ஆனா ஒரு MP போய் எப்படி விசாரிக்கிறதுன்னு தான். பயந்துட்டியா? MP அவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான், தெரிஞ்சுக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஹலோ, தோசை இருக்கு. தோசை எதுல போடுவீங்களா? கல்லுல தான் போட முடியும். பின்ன என்ன உங்க தலையிலயா போட முடியும்? ஓஹோ, எண்ணெயிலையா நெய்யிலையான்னு கேக்குறீங்களா? எண்ணெயில தான். பார்சல் அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஓகே.
ஓகே. டே பையா, ஐயா 2 தோசை பார்சல் பண்ணு. ஏயா உனக்கு கிம்பளம் கிடைக்கிறதுனால 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டு 100 ரூபா நோட்டை கொடுக்குறியே, சில்லறைக்கு எங்கேயா போறது? சரி, அப்ப நாளைக்கு வாங்கிக்கோ. நீ சில்லறையை கொடுத்து இந்த 100 ரூபா நோட்டை எடுத்துட்டு போ. இப்ப நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுப்போமா? என்ன பந்தயம்? இந்த பக்கம் இருக்கிற அந்த முகத்தை நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். அது எப்படியா முடியும்? முடியுங்கிற அப்படி நான் செய்துட்டா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம 100 ரூபாய் நோட்டை நான் எடுத்து போயிட்டேன். அப்படி நீ தோத்துட்டா இந்த 100 ரூபா நோட்டை நான் எடுத்து போட்டுக்குருவேன். ஓகே. இத பாரியா, நல்லா பாத்துக்கோ. இந்த பக்கம் இருக்கிற அந்த முகம் இப்போ அந்த பக்கம் போக போகுது. பாத்தியா, என் முகம் இந்த பக்கம் வந்துடுச்சு. குடு 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 குடு. இரியா, அவசரப்படாத. நான் ஒரு பந்தயம் வைக்க போறேன். என்ன பந்தயம்? நாக்கால நெத்தி தொடணும். நாக்கால மூக்க தொடலாம், நெத்திய முடியாது. என்னால முடியுங்கிற. தோத்துட்டா இன்னொரு 100 ரூபா நோட்டை உனக்கு கொடுத்துறேன். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. நாக்கால நெத்திய தொடுற. ஆமா, தொடு. பாத்துக்கையா. இது என்ன? 2 100 ரூபாய் நோட்டு. இது என்ன? நாக்கு. நெத்திய தொட்டாச்சு. இந்த நெத்தியா என் புத்திக்கு தெரியாம போச்சு. ஏமாத்தாத குட்டு. போயா கொங்கா, உன்னை போல எத்தனை பேரை பாத்திருக்கேன். போயா. இரு வந்து கவனிச்சுக்கிறேன். வந்து கவனிக்காத, நொந்து கவனி. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்கா சார். காணாம போன வினோத கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயமா நான் முயற்சி செய்றேன். சலீம், எஸ் சார். மிஸ்டர் சலீம், இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. அப்படியே இந்த கேஸ் மேல ஆக்ஷன் எடுங்க. ஓகே. ராஜா, தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரியே 2000 பம்பு செட்டு கணக்குல வருதுங்க. ஆனா உண்மையிலே 1000 பம்பு செட்டு தான் இருக்கு. அதுல பாதி பம்புல தண்ணி வராதுங்க. எங்க தெருவுல 3 நாளா தண்ணியே வரலீங்க. வருஷம் கஷ்டப்படுறோம். வந்தா என்ன, வரலன்னா நமக்கு என்னையா? ஊருக்கு மறைச்சாச்சுல்ல. கப்பு கப்புன்னு 2 கிளாஸ் அடிச்சுட்டு உங்க தண்ணி பஞ்சத்தை தித்துங்க. மனோரா, ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் கொண்டா. யோ, என்னையா தண்ணி கேட்கற, சும்மா வந்து நிக்கிறேன். ஏங்க, அங்க பொம்பளைங்க குடிக்க தண்ணி இல்லன்னு குடத்தோட உங்களை பார்க்க வந்து நிக்கிறாங்க. அப்படியா? தண்ணி விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு போய் சொல்லி அனுப்பியா. சரிங்க. போகும்போது போய் கவனிச்சுட்டு போங்க. வணக்கம் சார். ஹலோ சார். ஹலோ சலீம், வாங்க உட்காருங்க. மனோரா, அப்படியே ஒரு கிளாஸ் அனுப்பு. நோ தேங்க்ஸ். நம்ம வக்கீல் ராஜா இல்ல, அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து. நான் ஒரு நிபுணரை 2-3 நாளா 2-3 இடத்துல சந்திச்சேன். அதனால அந்த ஆள் மூலியமா தான் வினோத்தை கண்டுபிடிக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். நானே அவர் ஆபீஸுக்கு போய் கண்டுபிடிச்சு கூடியான்னு கேட்டுறேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. வினோத்தை பத்தி கவலைப்படாத, கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். என்னங்க அதை போட்டு இந்த உருட்டு உருட்டுறீங்க? இந்த உலகத்துக்குள்ளதான் வினோத் இருக்கான், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப உருட்டாதீங்க, கீழே விழுந்துற போறான். யோசனை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. கண்டுபிடிச்சிட்டேன். வினோத்தவா? இந்தியாவே என்ன சின்னதா இருக்கு? ஓ, இது சிலோனா? நீங்க சொல்றத பார்த்தா இதுவும் சிலோன் இல்லைங்கிறியா? நீங்க வினோத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. யார பார்த்து இந்த கேள்வியை கேட்ட? இதோ பார். ஏதுங்க இவ்வளவு மெடல்? பரமசிவ பார்வதி வந்து முருகனை காணாமனு என்கிட்ட ஓன்னு அழுதாங்க. எந்த முருகன்? சங்கிலி முருகன். கடவுள் முருகையா, அவரே கண்டுபிடிச்சு கொடுத்தனே. எங்க இருந்தாரு? கோவிச்சுக்கிட்டு போய் பழனி மலை மேல இருந்தாரு. எப்படி வந்தாரு? பழனியப்பா ஞான பழனியப்பா அப்படின்னு பாடினேன். சங்கீதம் சகிக்க முடியாம மேல இருந்து கீழே வந்து என் வாயை பொத்துனாரு. நான் அவர் கைய பிடிச்சு பரமசிவம் பார்வதி கையில ஒப்படைச்சேன். கைலாசத்துல வச்சு தேவர்கள்லாம் புடைசூழ பாடி கொடுத்ததுதான் இந்த ஜோடி மெடல். தேவர்களா? அப்ப சாண்ட சின்னப்பதவர் எப்படி இருக்காரு? அங்கேயும் முருகன் கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆஹா, நீங்க தெய்வத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படியே எங்க வினோத்தையும் கண்டுபிடிச்சா இன்னொரு மெடல் வாங்கிக்கலாம்ல. சுண்டக்கா சின்ன விஷயம். சுண்டக்காய் என்ன சின்னதா? யோ, சும்மா இருக்க மாட்டியா? சொல்றத கேளியா.
என்ன விஷயம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு பொண்ணு செட்டப் பண்ணணும். அட, ப்பு. ஏன்டா துப்புன? நான் உங்களை என்னமோ நினைச்சேன், கடைசியில இந்த வேலை பார்க்க சொல்றீங்களே. யோ மாங்காய் மடைனா இருக்கியே, நான் செட்டப் பண்ண சொன்னது அது இல்லையா. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு வேலை பார்க்க போறோம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்ன இடமே ஆக்கிடுவீங்களா? ஆமா, 20 60 ஆக்குவோம், 60 20 ஆக்குவோம். உங்க ஊழச்சதையெல்லாம் குறைச்சு உங்க இடுப்ப உடுக்கியாக்கி பம்பே அடிச்சிருவோம். இல்ல, பம்ப மாதிரி உங்க இடுப்பு ஆயிடும்னு சொல்றாருங்க. இது நடக்குமா? ஏன் நடக்காது? எண்ணி 8 நாள் உங்களை இளமையாக்கி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, எம்பி உங்க பொண்ணை விட்டுவிட்டு உங்களை சின்ன விட வச்சுக்குவாரு. எம்பி எல்லாம் வேண்டாம். அப்ப மந்திரி லிஸ்ட்ல ஒண்ணு உருவுங்க. எத்தனை பேர் இருக்காங்க? இளமையாக்குங்களே. இல்ல, எந்த மந்திரியோட சேர போறாங்கன்னு கேட்க போனேன். அப்படி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துறேன். நாங்க என்ன கேட்க போறோம்? 3 வேளை சாப்பாடு, சம்பளம் கரெக்டா கொடுத்துறேன். மதுரமல்லி வாசம் தூக்குது. கிழவி விழுந்துட்டா வழியில. வினோத் கேஸ்ல இனிமே தலையிடாம இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு நீ புள்ள. மீறி தலையிட்ட இந்த உலகத்திலேயே நீ இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. வினோத் என்னங்கிற உண்மை வெளியே வந்தா அவனுங்களுக்கு ஆபத்துங்கிறதுனால தான் என்ன மிரட்டுறானுங்க. அப்படிதான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. உண்மையே அதான். அன்னைக்கு வினோத் அடிச்சது கூட இதே ரவுடிங் தான். அது எனக்கு இன்னைக்கு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்க வந்தது கூட எம்பி வாசுனுடைய கார் 8500 TMK. எம்பி வாசுக்கு இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இப்பவாது நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? கொஞ்சம் இருங்க. ஹலோ, நான் எம்பி வாசு பேசுறேன். வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பேசுறேன். சார், அந்த TMK 8500 அது உங்க கார் தானே? இன்னைக்கு அந்த காரை யார் சார் யூஸ் பண்ண? ஓஹோ, தேங்க்யூ சார். ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக கேட்டேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே ராஜா, அந்த கார் எம்பியோட தான். ஆனா அது ரிப்பேர் ஆகி 1 மாசமா மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்காராம். தட்ஸ் இம்பாசிபிள். அது சுத்த போய். எந்த மெக்கானிக் ஷெட்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ன ராஜா நீங்க? மெக்கானிக் ஷெட்ல இருந்து எம்பிக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் கூட காரை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு எம்பி மேல நடவடிக்கை எடுன்னா எப்படி? ராஜா, ஆரம்பத்துல இருந்து நீங்க வீணா எம்பி மேல சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நோ 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 நோ. வினோத் காணாம போனதுக்கு காரணம் அந்த எம்பியே தான். அவங்க 2 பேருக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா? வக்கீலா இருந்துகிட்டு இதெல்லாம் யோசிக்காம இருக்கீங்க. ஐம் சாரி, நான் எம்பிக்கு பறிஞ்சு பேச நினைக்காதீங்க. உங்களுடைய புகார்ல வலுவில்லைன்னு தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்க உழைப்பும் நேரமும் வீணாக கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நீங்க நம்புற அளவுக்கு தற்சமயம் என்கிட்ட எந்த ஆதாரம் இல்லைங்கிறது உண்மைதான். பட் நானே அந்த 2 பசங்களையும் புடிச்சிட்டு வந்து நெத்தி அடி அடிச்சு உண்மையை கக்க வைக்கிறேன். அப்புறமாவது நீங்க இந்த கேஸ்ல ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரேன்.
நேத்து ஒன்னு வந்து மிரட்டினவன் மறுபடியும் வரல இல்லையா? அதனால அந்த வீட்டுல நீ தனியா இருக்க வேண்டாம். உங்க அண்ணன் வர்ற வரைக்கும் எங்க வீட்டுல வந்துரு. பரவாயில்லைங்க, எங்க வேலைக்கார அம்மாவை துணைக்கு இருக்க சொல்லிருக்கேன். ஏன் ராஜா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் கண்டுபிடிச்சிட போறாங்களா என்ன? கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன்னு சொல்ல போறாங்க. That's all. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ராத்திரி குளியலா? வாழ்க்கையை நல்லா தாண்ட அனுபவிக்கிறீங்க. 2-3 நாளா நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். தனியா இருந்த அந்த பொண்ணை போய் அந்த மிரட்டி இருக்க. என்ன பார்த்து ஏன்டா மிரண்டுட்ட? வினோத் எங்க? ஏய் வினோத் எங்கடா? எந்த வினோத்? தெரியாது. உண்மையை சொல்லல, இன்னைக்கு உனக்கு தண்ணிக்குள்ளேயே சமாதிதான். நான் உண்மையை சொன்னா என் உயிரை காப்பாத்துவீங்களா சார்? காப்பாத்துறேன். வறட்சி நிவாரண நிதிக்காக எங்க வட்டத்துல தெருத்துருவா போய் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதி வசூல் பண்ணி கொண்டாந்துருக்கோம். இத கலெக்டர் கிட்ட சேர்த்துருங்க ஐயா. சேர்த்துறேன். கட்சிக்காக நீங்க எல்லாம் கடுமையா உழைக்கிறது என் மனசுல இருக்கு. சந்தர்ப்பம் வரும்போது கவனிக்கிறேன். வாங்க. நாம கொடுத்த பணம் மட்டும் இல்ல, அவரு பணமும் சேர்த்து 10 மடங்கு கொடுப்பாரு. ஏன்னா அவரு தங்கமான மனசு. நம்ம எம்பி ஆச்சே, நமக்கு நல்லதுதான் செய்வாரு. குட் மார்னிங் சார். என்ன திவாகர், நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே காளி உங்களை ராஜா கிட்ட காட்டி கொடுத்துட்டானே? இல்ல சார், முயற்சி பண்ணா. அவனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த ராஸ்கல் அப்படி செய்வான சந்தேகப்பட்டு உன்னை அனுப்பிச்சது சரியா போச்சு பாத்தியா? அப்பாடா, நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். உனக்கு இப்ப ஏதாவது செய்யணுமே, இத வச்சுக்க, ஜாலி பண்ணு. தேங்க்யூ சார். நான் தாங்க. நீதானா? கருப்பு பொண்ணு மாதிரி இருந்துச்சுப்பா. வழக்கம் போல அந்த வேலைக்கார பொண்ணு சாப்பாடு எடுத்து போச்சு. அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ரூமை திறந்து சாப்பாடை கொடுத்துட்டு கதவை இழுத்து பூட்டிக்கிட்டாங்க. நாம படிக்கட்டுல ஏறினா அந்த அம்மா ஏற விட மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரு கால் வினோதா தான் இருக்கணும். ஒரு கால் வினோத் இல்ல, 2 கால் வினோத். சும்மா இருக்கியாடா? எம்பி வாசு வினோத்தை கடத்தி கொண்டு வந்து இங்கதான் வச்சிருக்கான். வேலைக்காரி வர்றா, இரு, நான் செட்டப் பண்றேன். என்ன ஆரம்பத்திலே வெட்டுறீங்க? அதுவா வெட்டுது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என்ன ஈனா இப்ப வந்து படிக்கிற? அதெல்லாம் சின்ன பிள்ளையில படிக்கிறது இல்லையா? உன் பேர் என்ன? எங்க ஊரு எதுன்னு கேக்குறீங்களா? எங்களை தூக்கி போட்டு மீதி கேட்டது ஏன் தப்பு? சவுண்ட் இன்ஜினியரா? மிஷின் ஆஃப். உன் பேர் என்ன? எங்க ஊரு தவுட்டுப்பட்டி. செவிட்டுப்பட்டினே வச்சிருக்கலாம். வைத்தியரே, இப்படி கேட்க கூடாது. அவங்க பாஷையில சத்தம் போட்டு கேட்கணும். உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. என்னங்க, நானும் பாக்குறேன். இந்த ஆளு வாய மட்டும் அசைச்சிட்டு இருக்காரு, சத்தத்தையே காணோம். ஒருவேளை ஊமையா? குருடு கிழிஞ்சது போ. கேட்டு கேட்டு குடலே அந்து போச்சுப்பா. வா போலாம். அவங்க ஜாடியிலேயே கேட்போம். அதாவது கதவை திறந்து போய் படுக்கவா கூப்பிடுறேன். என்ன
என்ன அது அவங்க ஜாடையில கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்ன நிமிடற இப்படி ஆக்குறது? ஒரு பொண்ணு கிட்ட பக்குவமா கேட்கணும். இப்படி அங்க இப்படித்தான் நான் ஆரம்பிச்சேன். அந்த ரூமுக்குள்ள ஆம்பளை யாரு இருக்கா? ஏய்யா, ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆளு ரூமுக்கு கூப்பிடுறா, நீ என்னடான்னா ரூமுக்கு கூட்டிட்டு போய் சொன்னா கேளுமா, டா, அடிக்காதம்மா, நிறுத்துமா, டா, டா, சொன்னா கேளுமா, அடிக்காதம்மா. நீ ஃபாலோ பண்ணி வந்தத எங்கால வந்து என்கிட்ட சொல்லிட்டான். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரூமை விட்டு உயிரோட வெளியில போறது யாருங்கிறத முடிவு பண்ணுவான். இந்த பக்கம் தேடுங்க, எதை கிடைக்குதான்னு பார்க்கலாம். நில்லுடா, இப்ப நீ எங்க போயிட்டு வர? கேஸ் விஷயமா வெளியே போயிட்டு வரேன். கேசுங்கிற பேர்ல நீயே வலிய போய் எதுக்குடா ஆபத்துல மாட்டிக்கிற? இப்ப எனக்கு என்ன ஆபத்து வந்துருச்சு? ஏன் பைத்தியக்காரத்தனமா பேசுற? பைத்தியக்காரத்தனம் கௌரியோட பேச்சுல இல்ல, உன்னோட செயல்ல தான் இருக்கு. என்ன சார் இது? நீங்களும் கூட புரியாதனமா பேசிட்டு இருக்கீங்க. புரிஞ்சு பேசுறனா புரியாம பேசுறனாங்கிறத இத பாத்துட்டு சொல்லு. சம்பவம் நடந்த இடத்துல நீ இருந்தேங்கிறதுக்கு இந்த ஒரு தடையும் போதாதா? உன் மனசுல நீ ஒரு பெரிய சிஐடி நினைப்பா? எனக்கு பதில் வேற ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் ஒண்ணு அவனை கொலை செய்யல, அவனா தான் கீழே விழுந்து செத்தான். அது தெரியுமா உங்களுக்கு?
கொலையா தற்கொலையா விபத்தாங்கிறது விசாரணைக்கு அப்புறம் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இந்த கேஸ்ல உன் மேல நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ராஜா, உன் தொழில் விஷயத்துல தலையிட நான் விரும்பல. அதே நேரத்துல இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தங்கிற முறையில உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. துப்பறியது வக்கீலோட வேலை இல்ல. நியாயத்தை தேடதான் நினைச்சு உனக்கு நீயே ஆபத்தை தேடிக்கல. உடனே உன் போக்க மாத்திக்கிட்ட உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு நல்லது. என் பேச்சை மீறி தொடர்ந்து இந்த வழக்குல தலையிட்டு நீ ஆபத்துல மாட்டிக்கிட்ட மறுபடியும் உன்னை என்னால காப்பாற்ற முடியாது. அதுக்கு மேல உன் இஷ்டம். இவர் நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இவர் சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அந்த வினோத்தை கண்டுபிடிக்கிறது? செல்வியோட அண்ணன் கிடைக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அதே நேரத்துல என் தம்பியை நான் இழந்துடக்கூடாதுன்னு பயப்படுறேன்டா. வைத்தியரே, நீங்க கொடுத்த மருந்த 3 நாளா மாத்தி மாத்தி சாப்பிட்டே இருக்கேன். இளம திரும்பவே இல்லையே. கொட்ட ஆவியாதான் வந்துட்டு இருக்கு. கொட்டாவி ஏன் தெரியுமா வருது? கிழட்டு ஆவி எல்லாம் வெளியே போய் இளமையான ஆவி உள்ள போகுது. அதுக்காக கொட்டாய் வரும்போது சும்மா இருந்துடாதீங்க, ஆணு விட்டுக்கிட்டே இருங்க. 40 வயசு கிழட்டு ஆவி கம்போட வெளியே போகுதுங்க. ஆமாங்க, இது ஒரு அதிசயமான ஆவி வைத்தியம். எண்ணி 8 நாள்ல பெரிய கொட்டாவிய விட்டு நீங்க கட்டளைக்காக போறீங்க. அதுக்கப்புறம் அகில உலக அழகி பட்டமே உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. எனக்கு இந்த அழகி பட்டம் எல்லாம் வேண்டாங்க. நான் இதை எடுத்து அங்க வைக்கலாம்னு நினைச்சேன், நீங்களே வச்சுட்டீங்க. அதுல பாருங்க. பாருடா, அம்மா சொல்றாங்கல்ல. சாவி தான் பாக்குறேன். சாவி இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு லட்சியங்க. உங்களுக்குமா? அரசியல்ல குதிக்க போறேன். சுத்தம், நீங்க ஒரு ஆள் தான் பாக்கி. நீங்களும் குதிச்சிட்டீங்க, கிழிஞ்சுது. எங்க யார் யார் அரசியல குதிக்கிறதுன்னு ஒரு விவசாயே இல்லையா? போயா, சாவி எடுத்துக்கிறேன். நானே எடுத்து உங்கள்ட்ட கொடுக்கலாம் இருந்தேன், நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. எம்பி இருந்து போன் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். நல்லா எடுப்புட வச்சுக்கோங்க. இன்னைக்கும் சாவி கிடைக்கல. எப்ப சாவி கிடைச்சு வினோத்தை கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், என் மகளுக்கு என்னாச்சு? பயப்படாதீங்க, சின்ன ஆக்சிடென்ட் தான். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டாக்டர், நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பாவா? எஸ் சார். எனிதிங் சீரியஸ்? நோ நோ, நவ் ஷீ இஸ் ஆல் ரைட். உள்ள போய் பாருங்க. சிஸ்டர், இவங்க அவங்கதான் ஆயிஷாக்கு பிளட் கொடுத்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. 702 கொஞ்சம் வெளியேறு. Sit down.
ஏன் சார், அப்பா சொத்து பிள்ளைக்கு சேர்ற மாதிரி அவன் செய்யற பாவங்களும் பிள்ளைக்குத்தானே போய் சேரும். அத பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆமா, 2-3 நாள் உங்களை வாட்ச் பண்ணிட்டே வரேன். சம்பந்தம் எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? சார், பகல்ல மனசாட்சியோட தொல்லை, ராத்திரி கனவோட தொல்லை, மொத்தத்துல நிம்மதியே இல்லாம போச்சு சார். உடனே போய் டாக்டர் பாருங்க. நோயாளினா டாக்டர்கிட்ட போகணும், பாவி அல்லாட்ட தான் போகணும். பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம் அத பத்தி எல்லாம் விவாதிக்க இது ஒண்ணும் ஆசிரமம் இல்ல. ஏன் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தா காக்கி சட்டையை கஞ்சி தண்ணிக்கு பதிலா ரத்தத்தெல்லாம் நினைச்சு போட்டுக்கணும்னு சொல்றீங்களா? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? ப்ளீஸ் கெட் அவுட். சார், நீங்க ஒரு மேலதிகாரி, அதனாலதான் என்ன பேச விடாம தடுக்கிறீங்க. என் மனசுக்குள்ள நீ ஒரு குற்றவாளின்னு உறுத்திக்கிட்டே இருக்கே, அதை தடுத்து நிறுத்த ஒரு வழி சொல்லுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ். சரிங்க, கமிங் சார். நான் பைத்தியக்காரன் இல்ல சார். I am not a madman. இவரை கூட்டிட்டு போங்க. No, I am not a madman. I am not mad. Leave me alone. I am not a madman. I am not a madman. வைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியவெல்லாம் இங்க வந்து ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்காங்க? ஓட்ட இங்க இருக்குதுயா. எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வினோத்தை கண்டுபிடிச்சிட்டேன். மெடல் கொடுத்தாகணும். தோசைக்கல் அளவுக்கு தரேன். வினோத்து சீக்கிரம் எந்திரியா, வெளியே போகணும். வினோத்தா? யோ, இவன் வினோத் இல்லையா? என்ன நிரோத்தா? வினோத்து வாலிபையா, இவன் கிழவனவளா இருக்கான். ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்கல்ல, காத்து போகாம கருப்பாயி நடத்துட்டாயா? யோ, வினோத் இல்லையா? வினோத்து தான். வினோத் இல்லையா? இரு, அவனே கேப்போம். நீ வினோத்து தானே? ஆமா. பாத்தியா? வினோத்தும் நானே, வேலையாவும் நானே, விண்ணும் நானே, மண்ணும் நானே, காத்தும் நானே, கடலும் நானே. என்னையா பட்னத்தாராவை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? கரும்பு எங்க வச்சிருக்கேன்? நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கே தின்னுட்டேன். இப்ப திங்கிறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ ஆதிவாசியா? ஆதியிலே இப்படி ஆணியா இல்ல பாதியிலே இப்படி ஆணியா? ஆட்டாம சொல்லு. ஆடிக்கிட்டு தான் சொல்லுவேன். யோ, அவன் தான் என்ன ஆட்டுறான், ஆடுறேன். நீ ஏன் ஆடுற? தானா ஆடுது. நீ யாரியா? என் பொண்டாட்டி பாமாவுக்கு நான் புருஷன். இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு நீ புருஷனா? என்ன பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு நான் சொன்னேன். என் மகளுக்கு நான் அப்பன், இந்த ஊருக்கு பைத்தியம். ஐயா ஐயா ஐயா, தெரியாம வந்துட்டோம் ஐயா. வேலைக்காரியும் ஒரு சைஸ், வேலைக்காரனும் ஒரு சைஸ், வீட்டுக்காரனும் ஒரு சைஸ். ஐயா, தெரியாம வந்துட்டோம் ஐயா, எங்களை விட்டு என்ன விட மாட்டேன். இல்லங்க. எதுக்கு? உங்களை குத்தணும். என்னையா டிஃபன் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்? ஐயா உற்றுயா. குடிங்க. ஐயோ, எதுக்குயா? குத்தணும். அப்பா அப்பா, அட பாவி. எனக்கு இருக்கு போயிட. பொடி புடப்பத்தோல புடிச்சுனா கண்ட இடத்துல கடிக்கிறான். நீங்க போக உள்ள போங்க. ராஜா சார், நீங்க போங்க. ஒருத்தர் வந்து இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போனாரு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சது நான் தான், நானே தான். என் மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வைக்கத்தான் நான் உங்களை வர சொன்னேன். பாவம் செஞ்சவன் பரிகாரம் தேடலைன்னா நாளைக்கு ஆண்டவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்காகத்தான் வினோத் என்னானாங்கிற உண்மையை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அன்னைக்கு நான் டியூட்டியில இருந்தப்போ
எஸ், ஜஸ்ட் a minute. எம்பி பேசுறார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பேசுறேன் சார். எஸ், ஓகே, உடனே வரேன் சார். ரைட் நோ, வாங்க போலாம். சார், அந்த ரவுடி பசங்க என்ன கொல்றதுக்கு துரத்திட்டு வராங்க சார். என்ன காப்பாத்துங்க சார். எம்பி வீட்டுல போட்டோ எடுத்த ஆள் நீதானே? எம்பி வீட்டுல போட்டோ எடுத்தது நீதானேன்னு கேட்டேன். என்னடா பேசாம நிக்கிற? ஆமா சார். உனக்கு ஏன்டா இந்த வேலை? சரி, அந்த கேமரா நெகட்டிவ் என்கிட்ட கொடுத்துரு, எம்பி கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன். நீங்க என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டரா இல்ல அந்த கொலைகாரங்களுக்கு கையாளா? எங்கடா கேமரா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? சொல்ல மாட்டேன். புரியல அவனே. கம் ஆன், கோ. என்னடா இங்க கலாட்டா? அவனை போய் மிரட்டி அனுப்பிச்சிட்டு வாங்கடா. பதில் சொல்லிக்கிட்டே கூட நடந்து வரலாம்டா. பதில் தானே. உண்மையை சொல்லலைன்னா வீடு போய் சேர மாட்டேன். என்ன இன்ஸ்பெக்டர், கேமரா வாங்கியாச்சா? இந்த அளவு கேட்டாச்சு சார். எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சொல்ல மாட்டேங்கிறானா? சொல்ல வைக்கிறதா அவன் வேலை. சாத்திரப்படி சாத்திரா உண்மையை கக்குறான். இதுக்கு மேல அடிச்சா தாங்க மாட்டான் சார். ஏன் அவன் செத்துருவான் பயப்படுறியா? அப்படியே ஏதாவது நடந்தா ரிஸ்க் தானே. நான் சொன்னதை செய்யலன்னா உனக்கு தான் ரிஸ்க். உயிர் போயிடுச்சு. கொலை செய்யப்பட்டது உங்க காதலியோட அண்ணன். சொன்னது உங்க அக்காவோட வருங்கால புருஷன். உங்க தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு புரிஞ்சிருந்தும் நடந்த விஷயத்தை மறைக்க முடியாம உங்ககிட்ட சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். கொஞ்ச நாளாவே சலீமோட போக்கு சரியில்லை சார். நான் உங்களுக்காக ஏதோ செய்ய போய் அவன் என்ன காட்டி கொடுத்துருவான் போல இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் காட்டி கொடுக்கணும்னா அவன் மேலதிகாரிகிட்ட தர போகணும். அத்தனை பேர் என் பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்காங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அனாதை பணம்னு சொல்லி யாரு எரிச்சாலும் பின்னாடி யாராவது இப்படி வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் வழக்கம் போல அஸ்தி எடுத்து வச்சிருக்கேன் சார். வாங்கிக்கோங்க சார். அவர்கிட்ட கொடுத்து. ராஜா, இங்க வாங்களே. என்ன? அண்ணன் ஸ்விம்மிங் பூல் லாக்கர் சாவி இதுல இருக்கு. லாக்கரா? ஆமா.
கொலையை மறைக்கத்தான் எங்க அண்ணனை கொண்டுட்டாங்களா? ஆமா. அந்த அயோக்கிய ரஸ்கல் எம்பிய உடனே போலீஸ்ல ஒப்படைங்க. கொலை பண்ணது எம்பி மட்டும் நான் அது உடனே செஞ்சிருவேன். ராஜா, எங்க அண்ணனோட கொலையில வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா? ஏன் தயங்குறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. உங்க அண்ணனை கொலை செய்ய சொன்னது எம்பி, கொலை செஞ்சது இன்ஸ்பெக்டர் சுரேஷ். உங்க அக்காவுக்கு நிச்சயம் பண்ணிருக்கீங்களே, அந்த சுரேஷா? ஆமா. உங்களுக்கு எப்படிப்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவசரப்படாம யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க. கௌரி, இந்தா. ஏதுமா வாங்கினியா? இல்லம்மா, நம்ம பக்கத்து வீட்டு தனலட்சுமி இல்ல, அவ புருஷன் வெளியூர் போயிட்டு வந்தப்போ அவளுக்கு வாங்கிட்டு வந்தது. அவங்க சாப்பிடாம இங்கேயே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவ முழுகாம இருக்கா இல்லையா, பப்பாளி பழம் சாப்பிட்டா கர்ப்பம் கலைஞ்சிடுமா, அதனாலதான். நீ சாப்பிடு. ஏண்டி கொட்டின? சொல்லுடி. அம்மா வந்து பெத்தவ கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. என்ன சொல்லுடி, சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாலேயே நீ கர்ப்பமா இருக்கேங்கிறது இந்த ஊருக்கு தெரிஞ்சா நம்ம மான மரியாதை என்னடி ஆகிறது? ஐயோ, படிச்சு போனதானே நீ, உனக்கு இது கூட தெரியாம போச்சு. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி ஆம்பளை அவசரப்பட்டா அது அவனுடைய இயல்புன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆயிருந்தா சோதனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி தன்னை காப்பாத்திக்கிறதா ஒரு பொண்ணோட இயல்புங்கிறத மறந்துட்டேடி. தாலி கட்ட போறவருங்கிற தைரியத்துலதான் நான் அந்த தவறுக்கு இடம் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருமா. ஏன் உணர உங்க மீசை என்ன இவ்வளவு விலை இருக்கு? எல்லாருக்கும் மீசை வளரும், எனக்கு நகரும். நிபுணரே, அந்த வருத பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட வினோத்தை கண்டுபிடிக்கிற விஷயத்துல தோல்வி அடைஞ்சோம்னு சொல்லவே கூடாது. தோல்விங்கிற விஷயமே அகராதியில கிடையாது. வணக்கம் சார். வணக்கங்க. நான் யாருன்னு பாக்குறீங்களா? நெத்திய பாருங்க, மூணாக்கானான்னு எழுதியிருக்குமே. மூணாக்கானாவா? முத்துக்கருப்பன். கேள்விப்பட்டது இல்லையே. மூணாக்கானாவையா கேள்விப்பட்டது இல்ல? மூணாக்கானாவே அகில உலகத்துக்கும் தெரியுமே, பிரபல துப்பறை நிபுணர். அது நான் தான். அரேபியாவுல ஒரு கடலே காணாம சொன்னாங்க, கண்டுபிடிச்சு கொடுத்தேன். எங்க இருந்துச்சு? ஒரு குளத்துக்குள்ள இருந்துச்சு. யோ, அதெல்லாம் உனக்கு தெரியாதியா? நீ ஒரு குளத்து தவளை. இதெல்லாம் நீங்க நம்பல இல்ல? இவன் இருக்கானே வினோத்னு ஒரு ஆளை காணாமனு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தான். கஷ்டப்பட்டு காஷ்மீருக்கு போய் தாஜ்மஹாலுக்குள்ள இருந்தவனே. யோ, அங்க இருக்கிறது முந்தாஜியா? கல்லறைக்குள்ள இருந்தான் நான் சொன்னேன். கட்டடத்துக்குள்ள இருந்தான். அவனை கண்டுபிடிச்சு அவன் சம்சாரத்துக்கிட்ட ஒப்படைச்சேன். அவங்க தங்கச்சி எனக்கு பாராட்டு கடிதமே கொடுத்தாங்களே, அந்த கடிதத்தை ஆபீஸ்ல ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். யோ, வினோத்தோட தங்கச்சி இவங்க தாயா? இருக்கட்டுமே. நான் வரேன். யோ, உனக்கு அறிவு இருக்கா? இப்படியா கண்டபடி கண்ணப்பண்ணு போய் சொல்றது? இதெல்லாம் ஒரு பொய்யா? அரசியல் கூட்டத்துக்கு போய் பாரு, மைக்கே போய் சொல்லுது.
வண்டி நிறுத்துங்களேன். டேய் ராஜா. யாரு? ராஜா, குடிக்கிறது தப்பு நீ உணரவே மாட்டியா? விஸ்கி குடிக்கிறதுல தப்பே இல்லை இன்ஸ்பெக்டர். மனுஷன் உயிரை குடிக்கிறது தான் தப்பு. ரம் குடிக்கிறதுல தப்பு இல்ல. அப்பாவிகளோட ரத்தத்தை தான் குடிக்க கூடாது. ரொம்ப தள்ளாடுற, வா டிராப் பண்றேன். தேவையில்லை. தள்ளாடி நடந்தா கூட நான் தவறான பாதையில நடக்க மாட்டேன். இது என்ன விஸ்கி பாட்டில் மூடி மாதிரியா இருக்கு? போதையில் அப்படிதான் தெரியும். இது தங்க மெடல். என்னுடைய நேர்மையான சேவையை பாராட்டி அரசாங்கம் எனக்கு கொடுத்த விருது. உங்க நேர்மையை பாராட்டி எனக்காக அவனை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நோ, அவன் என்ன நிதானத்துல செஞ்சான்? குடி, நீ வா. ஏன் ராஜா, நீ செஞ்சுட்டு வந்த காரியம் உனக்கே நல்லா இருக்கா? தன்னை பாராட்டி கொடுத்த பதக்கத்து மேல அவர் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருப்பாரு. நீ அதை தூக்கி எறியலாமாடா? என்ன கட்டிக்க போறவங்கிறத விட்டு தள்ளு. வேற யாரோ ஒரு மூணாவது மனுஷனா இருந்தா கூட நீ செஞ்சது அநாகரிகம் இல்லையா? அவமதிச்சது என் தம்பி தானேன்னு நான் கண்டுக்காம இருக்கிறதா, இல்ல அவமானப்பட்டது என் வருங்கால கணவர்னு தெரிஞ்சும் நான் வருத்தப்படாம இருக்கிறதா? கொஞ்ச நேரம் என்ன தர்ம சங்கடமான நிலைமையில தவிக்க விட்டுட்டியடா. அதே தர்ம சங்கடமான சூழ்நிலையில தான்க்கா நானும் 2-3 நாளா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா தர்ம சங்கடம்? ஒண்ணு இல்லவா, சாப்பிடலாம். நில்லுடா. ஒண்ணு இல்லைன்னு உன் உதடுதான் சொல்லுது. ஆனா உள்ளத்துல ஏதோ இருக்குன்னு உன் முகம் காட்டி கொடுக்குது. உண்மையை சொல்லுடா. என்ன கட்டாயப்படுத்தாதக்கா ப்ளீஸ், வா. என்கிட்ட எந்த ரகசியத்தையும் நீ மறைச்சதில்ல. இதை மட்டும் ஏன்டா மறைக்கிற? நீ மறைக்கிற விஷயம் என் மனசை பாதிக்கக்கூடியதா? ஏன் தயங்குற? உன் கல்யாணத்துக்கு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய கையால எப்படி நெருப்பள்ளி கொட்டதுன்னு தான் உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறேன். அதுக்காக உண்மை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? சொல்லுடா. செல்வியோட அண்ணன் வினோத்தை கொலை செஞ்சிட்டாங்க. அந்த கொலை விஷயம் என் வாழ்க்கைய பாதிக்கும்னு எப்படி நினைக்கிற? வினோத்தை கொலை செஞ்சது இன்ஸ்பெக்டர் சுரேஷ் தான். புத்தி சுவாதீனத்தோட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறியா? இப்படி ஒரு இடையை தூக்கி போடுறியடா படுபாவி. இத பாரு, கண்டபடி ஏதாவது தெரிஞ்சுட்டு வந்து ஓடாதே. முதல்ல நீ வெளியில போடா, போடா போடா. உண்மையை சொன்ன ஏமா கோவிச்சுக்கிற? எதுடா உண்மை? எது உண்மை? அதுக்கு என்ன ஆதாரம்? அக்கா, என் கூட வா, நான் நிரூபிக்கிறேன். வா. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு கொலை செய்யப்பட்டதை மறைக்கத்தான் வினோத்தையும் கொன்னுட்டாங்க. என் மக மேல சத்தியமா சொல்றேன், நடந்தது அத்தனையும் உண்மை. நீங்க சொல்றது உண்மைதாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவர் ஒரு கொலையை செய்வார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஒரு போலீஸ் அதிகாரி. என்னுடைய தொழில் விஷயத்துல நான் எப்படி வேணாலும் நடக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கு. பயங்கரமான குற்றவாளி ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறப்ப வேற வழி இல்லாம அவனை சுட்டு கூட பிடிக்கணும். அதனால சுட்ட இன்ஸ்பெக்டர் கொலைகாரன் சொல்லிடுறதா?
அம்மா, தொழில் வேற வாழ்க்கை வேற. அந்த பிரச்சனையை குடும்பத்தோட சம்பந்தப்படுத்தி ராஜா ஏன் குழப்பறான்னு கேக்குறேன். என்ன கூண்டுல ஏத்திட்டு கௌரியை கொண்டு போய் எந்த கணத்துல தள்ள போறானா? அவன் குடும்பத்தை பத்தி என்னைக்குதான் கவலைப்பட்டு இருக்கான். நீதையை காப்பாத்துறேன்னு சொல்லி கௌரியோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்க கவலைப்படாம விட்டுக்கு போங்க. ராஜா என் மேல தவறா சொல்றானேன்னு கௌரியை நான் ஒதுக்கிட மாட்டேன். அவளும் நிச்சயமா எனக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்க மாட்டான். நான் இதுல எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நீ கட்டுப்படணும். அக்கா ப்ளீஸ் கதவு திறக்கா. அக்கா கதவு திறக்கா. கதவு திறக்கா. அக்கா அக்கா கதவு திற. ஏண்டி கல்யாண பத்திரிக்கை போய் கொடுத்துற? நடக்க முடியாத கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எதுக்குமா? என்னடா இது இவ இப்படி பேசுறா? அடியே உனக்கு அறிவு கெட்டு போச்சானே. நீ போடா. இத பாருடி, இத பாரு. பெத்த அம்மா சொல்றேன்னா அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ அறிவு கெட்டத்தனமா எதுவும் பண்ணிடாதடி. இது பாரு, இப்ப நீ எந்த நிலைமையில இருக்கேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. கல்யாணம் நின்னு போச்சுன்னு உன் வயித்துல இருக்கிற கருவும் தான் வளர்ச்சியை நிறுத்திக்காதடி, நிறுத்திக்காது. ஏமா நமக்கு பாதிப்பு வருதுங்கிறதுக்காக குற்றங்களை மறைச்சிடலாம்னு நினைக்கிறியா? குற்றவாளியை கண்டுபிடிக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்க கோர்ட் இருக்கு. அந்த வேலை உங்களுக்கு எதுக்கு? அம்மா, நீ ஒரு கொலைகாரனுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ போடி. இத பாரா, அவரை கொலைகாரன்னு சொல்றியே, நான் சொல்றேன் நீ தானே கொலைகாரன். ஆமா, உங்க அக்காவோட எதிர்காலத்தை கொல்ல போறேன், அவ வயித்துல வளர வாரிசை கொல்ல போறேன். இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வச்சு கடைசி காலத்துல நிம்மதியே இல்லாம என்னையும் கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல போறடா, கொல்ல போறேன். மொத்தத்துல நீதான் இந்த குடும்பத்தோட நிம்மதியை கொல்ல போறடா. ஆமா, அம்மா, நீ நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. அதனாலதான் உனக்கு நியாயம் எதுன்னு தெரியல. கொலை செய்யப்பட்டவன் யாரோ பெத்த புள்ள இல்லையா? அதான் உனக்கு அது பெருசா படல. இதே உன் மகனை கொண்டு இருந்தாங்கன்னா? அம்மா, நடந்த உண்மைகளை மறைச்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அதுதான் ராஜா எனக்கு செஞ்ச துரோகமா இருக்கும்னு உனக்கு புரியல. இதுல என் குங்கும பிரச்சனை மட்டும் இல்ல, என் குழந்தை பிரச்சனையும் அடங்கி இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ராஜா கொடுத்த ஆதாரங்களை எரிச்சு என் சுரேஷை காப்பாத்திக்க நான் விரும்பல. ஏன்னா உண்மையை அழிக்கிறதும் தன்னைத்தானே அழிச்சுக்கிறதும் ஒண்ணுதான்னு ராஜாவை போலவே நானும் நினைக்கிறேன். ராஜா, என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத. உன் வழக்கை வெற்றிகரமா நடத்து. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, உன்னை நான் போக விட மாட்டேன்டா. அம்மா, வழி விடுமா ப்ளீஸ். முடியாது. அம்மா, வழிய விடுமா. முடியாது, முடியாது. கௌரி, வேண்டாம், வேண்டாம். ஐயோ, வேண்டாம். கௌரி, ராஜா, நீ போகாதடா. சொன்னா கேளுடா. வேண்டாம். என்ன ராஜா திகச்சு போய் நிக்கிற? நான் உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன். எதுக்கு?
என்ன தூக்கு மடைக்கு அனுப்ப துடிக்கிற போல இருக்கு. உன் அக்கா மேல நீ வச்சிருக்க அன்பு இவ்வளவுதானா? பாசத்தை காரணம் காட்டி குறுக்கு வழியில தப்பிக்க நினைக்க வேண்டாம். ராஜா, பதவியில் இருக்க அரசியல்வாதிகள் ஆட்டி வைக்கும் போது என்ன மாதிரி உள்ள அதிகாரிகள் ஆடுறதை தவிர வேற வழியே இல்ல. நீ என்னுடைய உத்தியோகத்தில் இருந்தாதான் உனக்கு அது புரியும். ஒரு போலீஸ் அதிகாரி காப்பாற்ற வேண்டியது அவனோட உத்தியோகத்தை இல்ல, பொதுமக்களோட உயிரை. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் உனக்கு அது புரியும். நீ யதார்த்த வாழ்க்கையை மறந்துட்டு பேசுற. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எவனும் ஹரிச்சந்திரனை வாழ்ந்துட முடியாது. பதவிக்காக, பதவி உயர்வுக்காக அவன் எதையோ செய்யறான். சந்தர்ப்பம், சூழ்நிலை, நிர்பந்தம் என்ன குற்றவாளியாக்கிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் திட்டம் போட்டு வினோத கொலை செய்யல. செஞ்ச தப்புக்கு விளக்கம் சொல்லி நீ உன்னை மட்டும் காப்பாத்திக்க நினைக்கல சுரேஷ். பாவம் ஒரு அப்பாவி பொண்ணை கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்காக வினோத்தையும் கொலை செய்ய வச்சானே எம்பி வாசு. அவனோட சேர்ந்து நீயும் தப்பிக்க நினைக்கிற. சத்தியமா நான் அதுக்கு உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ராஜா, நான் சொல்றது கேளு. வா, வீட்டுக்கு போய் நிதானமா பேசலாம். தேவையில்லை, கோர்ட்ல வந்து நியாயத்தை பேசலாம். உன்னை நான் போக விட மாட்டேன். ராஜா, வணக்கம் சார், வாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் எம்பி கிட்ட சொல்லணும். எங்க அவரு? நீங்க எதுக்கு எம்பியை தரீங்கன்னு தெரியும், கவலைப்படாதீங்க. ராஜா பயல ஒரு வழி கொண்டு வரதுக்கு அவங்க அக்கா கௌரிய கடத்திட்டு வந்தாச்சு. உண்மையாவ சொல்றேன்? உண்மையத்தான் சொல்றேன் சார். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். எங்கடா கௌரி? எனக்கு தெரியாது சார். டேய், என் கௌரிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க எம்பி உயிரோட இருக்க மாட்டான். அப்பா, இந்த வீடு நமக்கு சொந்தமா போகுது. ஹலோ, ராஜா இருக்கானா? இல்ல, நீங்க யாரு? நான் எம்பி வாசு பேசுறேன். நான் இப்ப சொல்ற விஷயத்தை அவங்கிட்ட கரெக்டா சொல்லிடு. என்னுடைய ஆட்கள் அவங்க அக்காவை கடத்தி கொண்டாந்து வச்சிருக்காங்க. அவனுக்கு அவன் கையில இருக்கிற ஆதாரங்கள் முக்கியமா இல்ல அவங்க அக்காவுடைய உயிர் முக்கியமாங்கிறத முடிவு பண்ணிக்க சொல்லு. இன்னும் ஒரு 1 hour டைம் தர்றேன். ராஜா, உங்களை தான் தேடி வந்துட்டு இருக்கேன். பெட்டியை கொடு. எங்கடா என் அக்கா? முதல்ல பெட்டியை வாங்கிக்கணும், அப்புறம் தான் அவங்களை அனுப்பணும். அதுதான் எங்களுக்கு உத்தரவு.
பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் நெஞ்சிலே நேர்மை உள்ளவர்களாகவும் நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாகவும் மக்கள் நலத்தை மட்டுமே சிந்திப்பவர்களாகவும் இருக்க வேண்டும்